இசையமைப்பாளர் திரு கங்கை அமரன் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். ஒரு சோகமான விஷயத்தை கேள்விப்பட்ட ஷாக்கான விஷயம். மரணம்ங்கிறது எல்லாருக்கும் இயற்கை, வயசானவங்கன்னா நடக்கும். ஆனால் ரொம்ப நெருங்கினவங்க போனாங்கன்னா நமக்கு எவ்வளவு குத்தம்ன்றது அது உட்கார்ந்து இருக்கும் போதும் தெரியுது. ஏன்னா வந்து சமீப காலத்தில் அவங்களோட நிறைய அதிகமான பழக்கம் எனக்கு ஏற்பட்டது. காரணம் என்னன்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் அவங்க வந்து லண்டனுக்கு ஃபர்ஸ்ட் வராங்க ஹாலிடேக்கு. அப்போ அவங்களோட சேர்ந்து நான் அவங்கெல்லாம் ஒரு நமக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் தான் நாங்கள் 2 பேருமே தங்கியிருந்தோம். அந்த மாதிரி அவங்க போனாலும் சரி அந்த வீட்டில் தான் தங்குவாங்க. அதே மாதிரி இங்கே வந்தாங்கன்னா சென்னைக்கு வந்தாலும் என்னம்மா எப்படி இருக்கீங்கன்னு நல்லா வேலை இல்லாட்டினாலும் பார்க்காட்டினாலும் அவங்கள்ட்ட பேசுகிற வழக்கம். பார்க்கும்போது ரொம்ப கொஞ்சிடுவேன். அது மாதிரி எனக்கு ரொம்ப பிடித்தமானவங்க, ரொம்ப அன்பானவங்க, ரொம்ப ஃபேமிலியில் அட்டாச். அவங்க பாட்டெல்லாம் அவங்க முன்னால் நான் எப்போதும் யாரை பார்த்தாலுமே அவங்க பாட்டெல்லாம் பாடி காட்டிட்டு இருப்பேன். பாடினோடனே அவங்களுக்கு ரொம்ப குஷி வந்துடும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும், சந்தோஷமா கேட்டுப்பாங்க. நல்லா பாடுறீங்க அப்படி விடுவாங்க. இல்லைமா இதெல்லாம் மனப்பாடமா இதை வச்சுதான் நாங்கள்லாம் வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். நமக்கெல்லாம் ஆதார சுதியாக இருந்தால் அந்த காலத்தில் அவங்க பாட்டில் அவங்க படமெல்லாம் பார்க்கும்போது என்ன அழகு, என்ன அழகு, என்ன அழகு, என்ன அழகு. அந்த அற்புதம், கோவப்படுறதும் சரி, அந்த அழுகுறதும் சரி, அவங்களுக்குன்னு ஒரு கன்னடத்துல இருந்து தமிழை இவ்வளவு தூரம் கற்றுக்கணுங்கிற ஆசை வந்தது. அதுக்கே அவங்கள பாராட்டணும். இது கால நேரம் வந்து அவங்கள கூப்பிட்டு போகிற நேரம் அப்படிங்கிறது தெரியும். உடம்பு சரியில்லாம தான் இருந்தாங்க. ஒரு மாதிரி அந்த ஒரு வயதான தோரத்தில் வெளியே வரக்கூடாதுன்னு வீட்டிலே அடங்கி கிடந்தாங்க. அப்படிப்பட்டவங்க தான் அவங்க. அவங்கள இழந்தது பெரிய இழப்பு. என்ன பண்ணுறது, காலம், நேரம், விதி என்பது எந்த நேரத்தில் எப்படி நடக்கும்னு தெரியாது. அது மாதிரி நடந்திருக்கு. அவர்களுக்காக, அவர்கள் குடும்பத்திற்காக எனது மனதுக்கு அறிந்த இதயபூர்வமான சமர்ப்பணங்களையும் ஆறுதல்களையும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சரோஜினி இழந்தது நமக்கு பெரிய ஒரு அவங்க இல்லை, இது சினிமாவில் நடிக்கல இப்போ. ஆனால் வந்து அவங்கள மறக்கவே முடியாது. டெய்லி அவங்க பாடல்களை பார்க்கும்போது அவங்களை ரசிக்கிறோம், அப்படி இப்படிட்டு இருக்கோம். ஆக அப்படிப்பட்ட ஒருத்தங்களை ஒரு பெரிய அழகிய பெரிய அழகை நாங்கள் வந்து நம்ம வந்து இழந்திருக்கோம். அவங்களுக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள் உங்கள் குடும்பத்தாருக்கும் அவர்கள் ரசிகர்களுக்கும். அவரை நீங்கள் தனிப்பட்ட முறையில் சந்தித்ததிலேயே மறக்க முடியாத நிகழ்வுகள் நினைவலைகளாக இருக்கின்றனவா? அதை பகிர்ந்து கொள்ள முடியுமா திரு கங்கை அமரன்? நாங்கள் லண்டன்ல எல்லாம் ஒன்றா ஹோட்டலில் போய் சாப்பிடுவோம். அப்போ லண்டனில் தான் கச்சேரி போயிருப்போம். அவங்க வந்து இதுக்கு சும்மா ஹாலிடேக்கு வருவாங்க, அவங்க ஃபேமிலியோட அவங்க பொண்ணு எல்லாம் வருவாங்க. அப்போ அப்படி வந்து நான் என்னையவே நான் கிள்ளி பார்த்துக்குவேன். ஏன்னா வந்து நாங்கள்லாம் வந்து ஒரு கிராமத்தில் வளர்ந்த ஒரு கலைஞர்கள். இங்கே வந்து என்னதான் இருந்தாலும் அவங்கள வந்து பார்த்ததெல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்கு. அது மாதிரி அது அதிசயமா பார்த்துருக்கேன். என்ன அப்படி ஆன்னு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அம்மா என்னம்மா நீங்களாம் என்னம்மா ஆட்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் எப்படிம்மா உங்களோட நட்பு கிடைச்சது, இதே பெரிய பாக்கியம்மா அப்படின்லாம் சொல்லிட்டு போவோம். அவங்களுக்கு பாட்டு ரொம்ப பிடிக்கும். பாட்டு பாடுறதுங்கிறது அவங்க சுமாராக தான் பாடுவாங்க. இருந்தாலும் என்னை உட்கார வச்சு எல்லா பாட்டையும் பாட சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. அந்த பாட்டுக்கெல்லாம் கேட்கறதுல அதில் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதே பெரிய பெருமை சார், நிஜமாவே. அது மிகப்பெரிய பெருமை. அது அவங்கள்ட்ட எம்ஜிஆர்ட்ட பாடினது, எம்ஜிஆர்ட்ட நான் காரில் போய் பாடினது, சரோஜினிகிட்ட பாடினது, சிவாஜி பாட்டை பாடினது எல்லாம் கொடுத்து வச்ச பிறவியான இருக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கிறேன். வேற ஒன்றும் சொல்ல முடியாது. ஒரு திரைக்கலைஞர் என்பதை தாண்டி தனிப்பட்ட முறையில அவர்களுடைய எந்த குணத்தை பார்த்து நீங்கள் வியந்திருக்கிறீர்கள்? அதாவது அவங்க நடிக்கும் போது அவங்க எப்படி இருந்தாங்களோ நமக்கு தெரியாது. அவங்க ஷூட்டிங்ல பார்த்ததில்ல, எதுவுமே பார்த்ததில்ல. அவங்க ஃபிலிம் எல்லாம் விட்டுட்டு இருக்கும்போது தான் எனக்கு அதிகமான பழக்கம். திரு கங்கை அமரன் இணைப்புல இருக்கீங்க, பேசிட்டு இருந்தீங்க, தொடர்ந்து பேசுங்க. பேசிக்கிட்டே இருக்கேன். உங்க இணைப்பு தான் கொஞ்சம் கரெக்டா இல்ல, பாத்துங்க. அது கரெக்ட். தொடர்ந்து பேசுங்க. அது மாதிரி பெரிய பாக்கியம். அது வந்து வேற ஒண்ணும் சொல்றதுல அவங்கள்ட்ட வந்து நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு எங்களுக்கு. என்ன நானும் அவங்கள சேர்ந்தா அவங்க வந்து இப்போ பாட்டை அவங்க பழைய நினைவு போடுவாங்க. நான் பாட்டெல்லாம் பாடிக்கிறேன்னா அப்படி ரசிச்சுட்டு இருப்பாங்க. அதுதான் எனக்கு கிடைச்ச பெரிய பாக்கியங்கள். அவங்களோட இருந்தது எல்லாத்தையுமே பழைய ஆர்டிஸ்ட் எல்லாரும். நாங்கள் பழைய ஆட்கள் தானே. எனக்கு ஒரு வயசுலாம் பார்த்தீங்கன்னா பழையது தான். நாங்கள் வந்தது 50 வருஷம் சினிமாவில் இருந்திருக்கோம். சினிமாவில் நாங்கள் வந்த போது அவங்கெல்லாம் இல்லை. அவங்களாம் கொஞ்சம் ஃபேட் அவுட் ஆகிற டைம். அந்த டைம்ல இருந்து மறுபடியும் அவங்கள வெளிநாடுகளையும் பல நிகழ்ச்சிகளையும் பார்க்கும்போது அவங்க வீட்டில் போய் மாம்பழத்தில் வீட்டில் பார்க்கும்போதும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது வந்து ஒரு ஒரு சிஸ்டரை இழந்த மாதிரி, ஒரு
அக்காவை இழந்த மாதிரி தான் ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்கு. நிஜமாக உண்மையிலே சொல்லணும்னா அதுதான் எனக்கு இந்த ஃபீல். திரு கங்கையமரன், நீங்கள் பேசும்போது அவரை நான் சந்திக்கும் போதெல்லாம் அவர் பாடல் பாட சொல்லி கேட்பாரு, அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அவருக்கு இந்த நேரத்துல புகழ் அஞ்சலி செலுத்துற மாதிரி ஒரு பாடல் பாட முடியுமா? அவருக்கு பிடித்த பாடல். அவருக்கு பிடித்த பாடல் புகழஞ்சலி செலுத்துற மாதிரினா கொஞ்சம் யோசிக்கணும். எப்படி என்ன பாட்டு இருக்கு? புகழஞ்சலி நீங்க ஞாபகப்படுத்துங்களா? பாடிருக்கான் புகழஞ்சலிக்காக தேடுறேன் பாட்டை. புகழஞ்சலி அவங்க பாட்டிலே பாடினாதான் நல்லா இருக்கும். நான் யோசிச்சுட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணட்டுமா? அவர் விரும்பி உங்களிடம் கேட்ட பாடல் ஏதாவது நினைவிருக்கிறதா? நிறைய அவங்களுக்கு ஜாலி பாட்டு தான் பிடிக்கும். பார்த்த ஞாபகம் இல்லையா? அது புதிய பறவை பாடல்கள் சரி, மற்ற பாடல்கள். கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, கலையெல்லாம் சரதேவி போல ஆகுமான்றதுக்கு இந்த பாட்டை எடுத்துக்கலாம் நீங்க. கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா, சொல்லெல்லாம் தூய தமிழ். நான் கரெக்டா பார்க்கலாம். கன்னி தமிழ் தந்ததொரு திருவாசகம், கல்லை கனியாக்கும் உந்தன் ஒரு வாசகம், உண்டென்று சொல்வதுந்தல் கண்ணல்லவா, வண்ண கண்ணல்லவா, இல்லை என்று சொல்வதுந்தன் பிறப்பல்லவா, அம்மா பிறப்பல்லவா. நீங்க இல்லைன்னாலும் இருந்துகிட்டே இருக்கிறீங்க, அதுதான் எனக்கு சந்தோஷம். இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான சந்திப்புகள், நம்ம சந்திப்புகள். இப்ப பண்றது ஒரு வேதனையான வேதனை. நிச்சயமாக சரோஜா தேவி தற்போது நம்மிடையே இல்லை என்றாலும் உங்களுடைய பாடல் மூலமாக அந்த புகழஞ்சலி நிச்சயம் அவரை சென்று சேரும் என்று நம்புவோம். இணைப்பில் வந்து உங்களுடைய இரங்கலை பதிவு செய்தமைக்கு நன்றி திருமிகு கங்கையமரன். நன்றிமா, நன்றி, ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி.